என்ன விக்ரம் சொல்ற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விகா ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அந்த இடத்துக்கு போனதும் அவளை எல்லாம் அடிச்சு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டதா சொல்றா. எனக்கு கால் பண்ணி கதறி கதறி அழுகிறா என்று சுரபி கேட்டாள். நான் ஏற்கனவே இதெல்லாம் உனக்கு மெசேஜ் அனுப்புனேன், நீ பார்க்கலையா? நீ வீட்டுக்கு வா, நம்ம நேரில் இதை பற்றி பேசுவோம். உன்னை பொறுத்த வரைக்கும் விகா நல்ல பொண்ணா இருக்கலாம், ஆனால் காலம் இங்கே நிறைய விஷயங்களை மாற்றிடும் என்று கூலாக சொன்னான் விக்ரம். சுரபி யோசித்து கொண்டே, சரி நான் வந்ததும் நேரில் பேசலாம் என்று சொன்னாள். சரி என்று சொல்லி விக்ரம் ஃபோனை கட் செய்ய போகும்போது, விக்ரம் ஒரு நிமிஷம், உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு என்று கேட்கும் முன்பே கால் கட்டானது. திரும்பவும் அவனுக்கு கால் செய்யும் முன்பு சுரபி மீண்டும் கொஞ்சம் யோசித்தாள். இருந்தாலும் அந்த விஷயத்தை கேட்காமல் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டதும் திரும்பவும் விக்ரமிற்கு கால் செய்தாள். விக்ரம் ஒரு நிமிஷம், நீ பாருக்கு போனப்போ அங்க சுவிக்ஷான ஒரு பொண்ணு இருந்தாளா? உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா என்று கேட்டாள் சுரபி. தெரியும் என்று சொன்னான் விக்ரம். அவளிடம் உண்மையை மறைக்க விரும்பவில்லை, உடனே ஒப்புக்கொண்டான். என்ன விக்ரம் சொல்ற? அப்போ நீ நிஜமாவே அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கியா? உனக்கு எப்படி அவளை தெரியும் என்று கேட்டாள் சுரபி. அவளுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கோபமாக மாறிக்கொண்டு இருந்தது. பேபி, அதெல்லாம் பெரிய கதை, நான் அங்க வந்து நேரில் பார்க்கும்போது எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என்று சொன்னான் விக்ரம். சரி, அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு, அந்த பொண்ணு விகாவை அடிச்சாளா என்று சுரபி கேட்க, ஆமா, அவ அடிச்சது உண்மைதான் என்று சொன்னான் விக்ரம். ஆனா நீ ஏன் விக்ரம் அவளை தடுக்கல? விகாவை அடிக்கிறதுக்கு அவ யாரு? விகா உனக்கு தங்கச்சி மாதிரி தானே, நீ பக்கத்துல இருந்தும் எதுக்கு கண்டவங்கள் எல்லாம் அவளை அடிக்க விட்ட என்று கோபமாக பேசினாள். அவளுடைய பேச்சிலேயே விகா தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் பேசி சுரபியின் கோபத்தை தூண்டி இருக்கிறாள் என்பதை விக்ரம் புரிந்து கொண்டான். விக்ரம் தான் ஏதோ தவறு செய்து விட்டதாக சுரபி நினைத்து கொண்டு இருந்தாள். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட எந்த நியாயமும் இல்லையே என்று விக்ரம் கூலாக சொன்னான். விகா பாரில் விக்ரமை ஒரு சக மனிதன் என்ற அடிப்படையில் கூட மதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்காக விக்ரம் எப்படி உதவுவான்? அவனுடைய பதிலில் சுரபிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. ஏதோ ஒரு பெண்ணிற்காக விக்ரம் இப்படி நடந்து கொண்டதை நினைக்கும் போது அவளுக்கு கோபமும் ஏமாற்றமும் தான் வந்தது. சுரபி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, ஃபைனலா ஒண்ணு கேட்கிறேன், அந்த பொண்ணும் நீயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா விக்ரம் என்று கேட்டாள் சுரபி. விகா உன்கிட்ட என்ன சொன்னா சுரபி என்று விக்ரம் பேச்சில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் சுரபியிடம் கேட்டான். விகா சுரபியிடம் என்ன சொன்னாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. இப்போது நடக்கும் விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது விகா தான் தன் மீது இருக்கும் கோபத்தில் சுரபியிடம் சுவிக்ஷாவை தன்னுடன் சேர்த்து வைத்து தாறுமாறாக பேசி இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். விகா என்கிட்ட என்ன சொன்னாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ சுவிக்ஷாங்கிற பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தியா? அவ விகாவை கன்னத்துல அரைஞ்சாளா என்று கோபமாக கேட்டாள் சுரபி. அந்த பொண்ணுக்கு எனக்கும் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. நானே முதல் தடவை இப்போதான் அந்த பொண்ணை நேரில் பார்க்குறேன். அப்புறம் எப்படி கிஸ் பண்ண முடியும்? அவளோட நிழல் கூட என் மேலே படலை என்று சொன்னான் விக்ரம். சரி, அவ விகாவை அடிக்கிறானா, நீ ஏன் பார்த்துட்டு சும்மா நின்ன? அப்போ நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம். நீ அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கலங்கிறது உண்மையா இருந்தா அவ யாரு? அவளோட ஃபேமிலி என்ன? அவளுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் என்று சுரபி கேள்வி மீது கேள்வி கேட்டாள். அதையெல்லாம் கேட்கும்போது விக்ரமிற்கு தலையே வெடித்து விடும் போல இருந்தது. ஒரு பெரிய பாறாங்கல்லில் தன் தலையை அடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவளிடம் என்ன சொல்வது, எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் அவர்களை சமாளிப்பது மிகவும் கஷ்டம் என்று நினைத்தான் விக்ரம். சுரபி, நான் அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கல. விகாவை அடிக்க விட்டதை பார்த்துட்டு இருந்தனா அந்த இடத்துல அவ இல்ல, வேற யாரு விகாவை அடிச்சாலும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா விகா என்கிட்ட நடந்துகிட்ட விதம் அந்த மாதிரி. மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன் என்று சொன்னான் விக்ரம். நீ இப்ப சொல்றதுனா சொல்லு, இல்லைன்னா எப்பவுமே வேண்டாம். எனக்கு எந்த கவலையும் இல்லை.
என்று சொல்லிவிட்டு போனை டக்கென கட் செய்தாள் சுரபி. சுரபியின் கண்கள் கோபத்தில் கொதித்தது. சுவிக்ஷாவை நினைத்து பொறாமையில் பொங்கினாள். முன்பெல்லாம் விக்ரமின் விஷயங்களில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. ஆனால் இப்போது அப்படி இல்லை. அவளுக்கு போக போக விக்ரமை மிகவும் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. இனி வரும் நாட்களை அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு காலத்தில் விக்ரமுடன் வாழ பிடிக்காமல் டைவர்ஸ் வரைக்கும் சென்ற சுரபி இப்போது விக்ரம் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆளாக மாறிவிட்டான். இந்த நேரத்தில் சுரபி மிகவும் சிக்கலான மனநிலையில் இருந்தாள். அவள் மனதில் விக்ரமின் முகம்தான் வந்து சென்றது. அவளது எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. கோபத்தில் கன்னங்கள் சிவக்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். சுரபி போனை கட் செய்ததும் மீண்டும் சுரபிக்கு கால் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் விக்ரம். ஆனால் அழைக்கவில்லை. அந்த நேரத்தில் போனில் பேசி அவளுக்கு எதையும் தெளிய வைக்க முடியாது என்று உணர்ந்தவன் நேரில் சென்று எல்லாவற்றையும் பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் விகா இந்த மாதிரி ஏதாவது கொளுத்தி போடுவாள் என்று அவன் ஏற்கனவே எதிர்பார்த்துதான் இருந்தான். ஆனால் அந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வரும் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சுரபி பற்றியே யோசித்துக் கொண்டு வரும்போது விக்ரமின் போன் மீண்டும் ஒலித்தது. சுரபியாக இருக்குமோ என்று நினைத்து டக்கென மொபைலை எடுத்து பார்த்தான். ஆனால் கால் கண்ணனின் நம்பரில் இருந்து வந்து இருந்தது. விக்ரம் சார், மகேந்திரா குடும்பத்துல ஏதோ ஒன்று நடக்குது என்று கண்ணன் மரியாதை கலந்த குரலில் சொன்னான். அதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று விக்ரம் கோபமும் ஆர்வமும் கலந்த தொனியில் சொன்னான். எஸ் சார், இந்த தடவை மகேந்திரா குடும்பம் நல்ல பிளான்ல வந்திருக்காங்க போல. நான் கவனிச்சுட்டு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேட்டரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாம்பல் நிற ஆளுங்க நம்ம பார்டருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க என்று கண்ணன் பதட்டத்தோடு சொன்னான். உடனே விக்ரம் கார் வேகமாக சென்றது. மகேந்திரா ஃபேமிலி இப்போ எந்த பிசினஸ்ல என்கேஜா இருக்காங்க என்று கேட்டான் விக்ரம். சார், அவங்க இப்போ பழங்கால பொருட்களை எல்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. கோல்டு பிசினஸ்ல எல்லா வகையான ஜுவல்லரிஸும் பண்ணி சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நாம அவங்க கப்பலை அழிச்ச அடுத்த நாள்ல இருந்தே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் கேசினோஸ், கோல்டு செல்லிங் கேவ்ஸ்னு நிறைய வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் வில்சன் தான் கவனிச்சிட்டு இருக்கான். அந்த கொஞ்ச நாள்ல அவங்களால நமக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு பக்கமா லாஸ் ஆகியிருக்கு. இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்மளால இந்த பிசினஸை பண்ண முடியாது என்று சொன்னான் கண்ணன். மகேந்திரா குடும்ப முறைகள் மிகவும் புத்திசாலித்தனமானவை. மகேந்திரா குழுமம் ஆரம்பத்தில் இருந்தே மும்பை மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களிலும் தங்களது நிறுவனங்களை நிறுவி தொழில் செய்து கொண்டு வந்தது. ஆனால் இதில் சிக்கலான விஷயம் என்னவென்றால், ஒரு முறை பிசினஸ் தோல்வி அடைந்தால் அதிலிருந்து வெளியே வருவது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதை திரும்ப கொண்டு வருவதற்கு அவர்கள் பல முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதில் விசித்திரம் என்னவென்றால், இந்த முறை மகேந்திரா குடும்பத்தினர் சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. மேலும் சிம்லாவில் சில பணக்கார குடும்பங்கள் ரெட்டி குடும்பத்துடன் ஒத்துழைத்து வந்தார்கள். ரெட்டி குடும்பம் அழிந்த பிறகு சிம்லா போன்ற நகரங்களில் ரெட்டியை ஆதரித்த சில குடும்பங்கள் எல்லாமே திடீரென அமைதியாக இருந்தது. இப்போது அவர்கள் எல்லோருமே மகேந்திரா குடும்பத்திற்கு ஒத்துழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு முன்பு கண்ணன் அந்த இடங்களில் எல்லாம் ஒருவரின் செல்வாக்குடன் தங்கி இருந்தான். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அந்த நபர் ஒரு கார் விபத்தில் இறந்து விடுகிறார். அதன் பிறகு நிலைமை அப்படியே மாறிவிட்டது. கண்ணனுக்கு சிம்லா, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற இடங்களில் இருந்த செல்வாக்கு மொத்தத்தையும் இழந்தான். இதை எல்லாவற்றையும் விக்ரம் சில நொடிகளில் நினைத்து பார்த்தான். இன்று மகேந்திரா குடும்பத்தின் எதிர்வினை இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் கப்பலை அழித்ததற்கு பிறகு அவர்களின் பெருமைகள் குறையும் என்று விக்ரம் நினைத்தான். ஆனால் ஆரம்பத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த கப்பல் வெடிப்பு சம்பவத்தை அவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி அப்படியே வெளியே வராமல் பார்த்து கொண்டார்கள். அவரது குழுவில் என்ன நடக்கிறது, கப்பல் வெடித்ததற்கான காரணம் என்ன என்று யாருக்கும் எதுவும் தெரியாத நிலை ஏற்பட்டது. தங்களது குடும்பத்தை தவிர வெளியாட்கள் யாரிடமும் இது சம்பந்தமான விவாதங்களை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் மகேந்திரா குடும்பத்தின் எதிர்வினை என்னவென்றால், வன்முறை, இரத்த களரி, மோதல் என்று அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் மிகவும் கூர்மையாக யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தற்போது அவர்கள் சிம்லாவில் மிகவும் உறுதியான ஒரு அடித்தளத்தை கொண்டுள்ளார்கள். எனவே அவர்களின் வேலையை சிம்லாவில் தொடங்கினார்கள். அங்கே இருந்த விக்ரமின் பிசினஸை எல்லாம் அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணன், எங்களை சிம்லாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க. நான் லம்போ கூட போய் அவங்கள அங்க பாத்துக்கிறேன்.
அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கலாம் என்று விக்ரம் சொன்னான். ஓகே விக்ரம் சார், நான் உடனே அதை பண்ணுறேன் என்று கண்ணன் மரியாதையுடன் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான். விக்ரம் ஃபோனை கட் செய்துவிட்டு, லம்போ ஹோட்டலுக்கு போகாத, அப்படியே போயிட்டு இரு, நான் சொல்கிறேன் என்று சொன்னவன் ஃபோனை எடுத்து அபினவுக்கு டயல் செய்தான். கண்ணனின் ரிப்போர்ட்டில் ஏதோ தவறு இருப்பதாக விக்ரம் உணர்ந்தான். சிம்லாவில் உள்ள பணக்கார குடும்பங்களை எப்படி மகேந்திரா குடும்பத்தின் உத்தரவுக்கு இவ்வளவு சீக்கிரமாக சரணடைந்தார்கள் என்பது விக்ரமிற்கு புரியவில்லை. திடீரென்று விக்ரமிற்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது. யாரோ ஒருவர்தான் பின்னால் இருந்து மகேந்திரா குடும்பத்திற்கும் தனக்கும் நடுவில் மோதலை உருவாக்கி அதை பெரிதாக்க முயற்சிக்கிறார்கள். தனக்கு தெரியாமல் யாரோ தன்னுடைய விளையாட்டை விளையாண்டு கொண்டு இருப்பதாக விக்ரம் புரிந்து கொண்டான். விக்ரம் டயல் செய்ததும் அபி ஃபோனை எடுத்து, ஹலோ விக்ரம் சார், சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டான். நிரஞ்சனை பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? ரீசண்டாக நிரஞ்சனுக்கு என்ன நடந்துச்சு என்று கேட்டான் விக்ரம். தெரியலையே சார், அவன் இப்போது கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தனியாக தான் இருக்கான். அவனை சுற்றியும் நிறைய பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவன் கூட யாரும் இல்லைன்னு மட்டும் தெரியும் என்று அபி சொன்னான். தைவா ஐலாண்டில் புளோட்டோக்ராட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பற்றி ஏதாச்சும் தகவல் இருக்கா என்று கேட்டான் விக்ரம். எஸ் விக்ரம் சார், சகுரா கிளப் தைவா ஐலாண்டில் இருக்கிற மிகப்பெரிய சேபோல். இது ஒரு டைவா சேம்பர் ஆஃப் காமர்ஸோட மல்டிநேஷ்னல் குரூப். இந்த குரூப்புக்கு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்குது. அவங்க சன்ஷைன் இண்டஸ்ட்ரியில் தான் இன்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. செர்ரி பிளாசம் கிளப் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கிருஷ்ணா ஃபேமிலி கூட நெருக்கமாக இருந்தாங்க. சூரிய ஒளி தொழில்களில் முதலீடு செய்கிறாங்க. செர்ரி பிளாசம் கிளப் சில காலத்துக்கு முன்னாடி விந்தா குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தது. இந்த கிளப் இப்போது வெளிநாடுகளில் 5 பில்லியனுக்கு அதிகமான பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸை உலகம் முழுக்க வச்சுருக்காங்க என்று அபி சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு, தைவா சகுரா கிளப் என்று விக்ரம் தனது உதடுகளின் ஓரத்தில் ஒரு ஏளன புன்னகையுடன் சொன்னான். அவன் மனதில் ஏதோ ஒரு ஐடியா உருவானதைப் போல தோன்றியது. ஓகே அபி, இதை பற்றி நீ எதுவும் விசாரிக்க வேண்டியதில்லை. நிரஞ்சனை விட்டுட்டு போன லேஅவுட்டை கண்டுபிடிக்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். அவன் மறுபடியும் மும்பைக்கு வர வேண்டிய டைம் வந்துடுச்சு. அவனோட முடிவை பார்க்க கண்டிப்பாக அவன் ரெடியாக இருக்கணும் என்று விக்ரம் சொன்னான். சகுரா கிளப்புக்கும் கிருஷ்ணா குடும்பத்தின் ரகசிய நபரான பில்நாத்துக்கும் நடுவே ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக தெரிந்தது. ஆனால் விக்ரம் இதை சீக்கிரமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் மதியம் ஸ்டார் சிட்டி கஃபே அருகே ஒரு பிங்க் கலர் லம்போகினி கார் வந்து நின்றது. வெள்ளை உடை அணிந்த ஒரு அழகான பெண் அதில் இருந்து இறங்கினாள். அவளை பார்த்து அந்த பகுதியில் இருந்த அனைவருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆனார்கள். சுரபி வெளியூரில் இருந்து அவளுடைய வேலையை முடித்துவிட்டு சிட்டிக்கு வந்தாள். அவள் உடனடியாக விகாவை ஒரு காஃபி ஷாப்பில் வந்து சந்திக்க சொன்னாள். விக்ரமை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் அவளால் இருக்க முடியவில்லை. அவர்கள் 2 பேரில் யாரோ ஒருவரையாவது பார்த்து இந்த விஷயத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவள் இப்போதும் விக்ரமின் மீது கோபத்திலேயே இருந்ததால் முதலில் விகாவை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து அவளை காஃபி ஷாப்பிற்கு வர சொல்லி இருந்தாள். விக்ரமின் ஆதரவால் அவளது ஜுவல்லரி டீமில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. சுரபி அவர்களின் முழு ஜுவல்லரி டீமுக்கும் பொறுப்பேற்று கொண்டாள். சுரபி கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளாக இருந்தாலும் அவள் மிகவும் புத்திசாலியானவளாக இருந்தாள். காரில் இருந்து இறங்கிய சுரபி தன்னை பார்க்கும் மற்ற கண்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு கண்ணியமான முகபாவத்துடன் காஃபி ஷாப்பிற்குள் சென்றாள். அங்கே ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்டு இருந்த ஒரு டேபிளில் நீலமும் வெள்ளை நிறமும் கலந்த ஒரு ஷர்ட் அணிந்திருந்த விகா சுரபிக்காக காத்து கொண்டிருந்தாள். சுரபி வருவதை பார்த்ததும் விகா எழுந்து நின்று ஹாய்கா என்று சொல்லிக்கொண்டு சிரித்தாள். சுரபி எதுவும் பேசாமல் நேராக வந்து சேரில் உட்கார்ந்து அங்கே வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டாள். இங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்ணலாம் என்று சொன்னபடி மெனு கார்டை புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள் விகா. எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ நீயே ஆர்டர் பண்ணிக்கோ என்று சொல்லி சேரில் சாய்ந்து உட்கார்ந்தாள் சுரபி. காஃபி குடிக்கும் மனநிலையில் அவள் இல்லை என்பதை விகா புரிந்து கொண்டாள். அவளை பார்க்கும்போது விக்ரமின் மீது பயங்கரமான கோபத்தில் இருப்பதை தெரிந்து விகா மனதிற்குள் சிரித்து கொண்டாள். 2 பேருக்குமே அங்கே எதற்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று தெரியும். அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாமல் சுரபி விகாவை பார்த்து, சொல்லு விகா, அங்க பார்ல என்ன நடந்துச்சு? எதுவும் விடாம தெளிவா எல்லாத்தையும் சொல்லு என்று சொன்னாள். விகா அமைதியாக சுரபியை பார்க்க,
அவள் இமைகள் கூட மூடாமல் விகாவையே பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். தான் பொய் சொல்வது கண்களில் காட்டிக் கொடுத்து விடுமோ என்று ஒரு நொடி பயந்த விகா அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.